நாம எத்தனை வருஷம் வாழப் போறோம்னு யோசிக்கிறோம். ஆனா அந்த வருஷங்கள்ல எவ்ளோ சந்தோஷமா எவ்ளோ அர்த்தத்தோட வாழப் போறோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு வயசாவத பத்தி நாம பாக்குற பார்வையே மாத்தப் போற ஒரு சூப்பரான ஐடியாவை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா, நாம ரொம்ப நாள் வாழ்றோம். ஆனா உண்மையிலே சிறப்பா வாழ்றோமா? இதுதான் இப்போ முக்கியமான கேள்வி. மருத்துவம் நம்மளோட ஆயுள நீட்டிக்குது. ஆனா நாம அந்த வருஷங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கறோமா? இத்தனை நாளா நம்ம கவனமெல்லாம் இந்த 2 விஷயத்துல தான் இருந்துச்சு. எவ்ளோ காலம் வாழ்றோம், உடம்பு எவ்ளோ ஆரோக்கியமா இருக்கு. ஆனா வாழ்க்கையோட தரம், சந்தோஷம், நோக்கம், உறவுகள் இதெல்லாம் எங்க? ஒருவேளை இந்த புதிரோட முக்கியமான ஒரு துண்ட நம்ம கவனிக்காம விட்டுட்டோமோ? இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்ம கலாச்சாரத்துல வயசாவத ஒரு நோய் மாதிரியும் போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு எதிரி மாதிரியுமே பாக்குறோம். ஆனா உண்மையில அது தனக்கே உரிய நன்மைகளோட வர்ற ஒரு இயல்பான கட்டம். இந்த தவிர்க்க முடியாத சரிவுங்கிற கதை இருக்கே, அது நம்மள நம்பிக்கை இல்லாத நிலைக்கும் கையறு நிலைக்கும் தள்ளுது. ஆனா நிஜமாவே அப்படித்தான் இருக்கணுமா? நிச்சயமா இல்ல. இதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மாற்று வழி இருக்கு. சரி, பிரச்சனை இதுதானா தீர்வு என்ன? இங்கதான் டாக்டர் கெரி பர்ன்ரைட்டோட ஒரு அருமையான கான்செப்ட் வருது. அதுக்கு பேரு தான் ஜாய் ஸ்பேன். இப்படி யோசிச்சு பாருங்களேன். லைஃப் ஸ்பேனுங்கிறது நீங்க ஓடுற பாதையோட நீளம். ஹெல்த் ஸ்பேனுங்கிறது அந்த பாதையில அடிபடாம எவ்வளோ தூரம் ஓடுனீங்கிறது. ஆனா ஜாய் ஸ்பேனுங்கிறது அந்த பயணம் முழுக்க நீங்க ரசிச்ச காட்சிகள், அனுபவிச்ச உணர்வுகள். இது வெறும் வருஷங்களை கூட்டுறதில்ல, வருஷங்களுக்குள்ள வாழ்க்கைய கூட்டுறது. பாத்தீங்களா? இந்த ஒரு வரி நம்ம மொத்த பார்வையும் தலைகீழா மாத்துது. வயசு ஆகும்போது நாம எதெல்லாம் இழக்க போறோம்னு கவலைப்படுறதை விட்டுட்டு நமக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுதுன்னு இது காட்டுது. ஞானம், மன உறுதி, மத்தவங்கள புரிஞ்சுக்கிற பக்குவம், கடைசி வரைக்கும் நமக்கு நாமே கண்ணுக்கு தெரியறது எவ்ளோ பெரிய விஷயம். நம்மளோட ஜாய்ஸ்பினை நாமளே உருவாக்கணும்னா முதல்ல சில மனரீதியான பொறிகள்ல நம்ம சிக்கிக்காம இருக்கணும். நமக்கே தெரியாம இந்த தவறுகளை நம்ம அடிக்கடி செய்றோம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நீங்களே நேர்மையா பதில் சொல்லுங்க. இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பழக்கமானதா இருக்கா? வாங்க, சில பொதுவான தவறுகளை பற்றியும் அதை விட முக்கியமா அதை எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாற்றத்தை கொஞ்சம் கவனிங்க. உங்களை உங்க இளம் வயது கூட ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு பதிலா உங்க சொந்த இலக்குகள்ல நீங்க எவ்வளவு முன்னேறி இருக்கீங்கன்னு பாருங்க. இது ஒரு சின்ன மனமாற்றம் தான், ஆனா நம்ம சந்தோஷத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதே மாதிரி நம்ம பார்வையில செய்யற சின்ன சின்ன திருத்தங்கள் நம்ம வயசான காலத்தை எவ்வளவு அழகா மாத்தும்னு பாருங்க. சரி, கான்செப்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இந்த உத்வேகத்தை ஒரு செயல் திட்டமா மாத்துறது எப்படி? நம்மளோட ஜாய் ஸ்பேனை உருவாக்குற வேலைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஆரம்பிக்கிறது? இது ஒரே ராத்திரியில நடக்க போற மேஜிக் இல்ல. இது ஒரு ப்ளூ பிரிண்ட், திட்டமிட்ட வளர்ச்சியோட ஒரு பயணம். யார் வேணும்னாலும் எந்த வயசுல வேணும்னாலும் இந்த பயணத்தை தொடங்கலாம். ஒருவேளை இதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான செய்தியாவே இருக்கலாம். உண்மையான சக்தி ஏதோ ஒரு நாள் செய்யற பெரிய விஷயத்துல இல்ல, ஒவ்வொரு நாளும் நாம செய்யற சின்ன தொடர்ச்சியான பழக்கங்கள்ல தான் இருக்கு. அதனால இந்த முழு பயணத்தையும் நாம இப்பவே இந்த நிமிஷமே தொடங்க முடியும். சுருக்கமா சொல்லணும்னா ஜாய் ஸ்பேனோட 3 முக்கிய கொள்கைகள் இதுதான். 1, வயசாவத இழப்பா பார்க்காம ஒரு வாய்ப்பா பாருங்க. 2, உங்க உண்மையான சொத்து உங்க உள்ளுக்குள்ளதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. 3, இது சின்ன சின்ன பழக்கங்கள் மூலமாவும் அர்த்தமுள்ள உறவுகள் மூலமாவும் தினமும் நாம செய்ய வேண்டிய ஒரு வேலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது நம்மள ஒரு கடைசி கேள்விக்கு கூட்டிட்டு வருது. ஆனா இது ஒரு புதிய ஆரம்பத்துக்கான கேள்வியும் கூட. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்களோட ஜாய் ஸ்பேன் எப்படி இருக்கும்? உங்க வரப்போற வருஷங்களை சந்தோஷம், அர்த்தம், நோக்கத்தால நிரப்ப போற விஷயங்கள் என்னென்ன?